ஹலோ மை டியர்ஸ், நான் யுகோக்கு கொடுக்குற முருங்கைக்காய் ரசம் ரெசிபி இந்த வீடியோவில் பார்க்கலாங்களா? ஸ்பூன் துவரம் பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இது கூட வந்துட்டு வெட்டி வச்சுக்க முருங்கைக்காய், ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் ரசத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள். இப்போ வந்துட்டு குக்கரை மூடி 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் முருங்கைக்காய் எடுத்து வச்சுக்கிறேன். பிகாஸ் யுகோக்கு வந்துட்டு முருங்கை சூப்பை விட முருங்கைக்காயாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் இப்போ இந்த பருப்பு முருங்கைக்காய் இது எல்லாமே நல்லா நசுக்கி விட்டு ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வந்துட்டு முருங்கைக்காய் சக்கை தனியாக தண்ணி தனியாக வந்துட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு காத்துட்ருக்குங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரசத்துக்கு நுணுக்கிறதுக்காக பூண்டு, மல்லி, சீரகம், குருமிளகு, கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் புளி இதை வச்சு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போடுங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் முருங்கைக்காய் தண்ணி, மிளகு, பூண்டு நம்ம அரைச்சதையும் வந்துட்டு உள்ளே சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்கோங்க. ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சிருக்க முருங்கைக்காயும் உள்ளே போட்டு வந்துட்டு ஆஃப் பண்ணி இறக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதில் நிறைய அயன், கால்சியம் இருக்குங்காட்டி வாரத்தில் ஒரு நாள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக அதை செஞ்சு தரலாங்க.